ಗುರು ಭಕುತಿ ಬೇಕು, ಹಿರಿಯರ ಕರುಣೆ ಬೇಕು, ಹರಿಕಥೆ ನಿತ್ಯ ಕೇಳುತ್ತಿರಬೇಕು. ವಿರಕುತಿ ಬೇಕು, ವಿಷ್ಣುವಿನ ಆರಾಧನೆ ಬೇಕು, ವರಮಂತ್ರ ಜಪ ಬೇಕು, ತಪಬೇಕು ಪರಗತಿಗೆ, ಸಿರಿಹಯ ವದನನ ಪರಮಾನುಗ್ರಹ ಬೇಕು, ವಿಷಯ ನಿಗ್ರಹ ಬೇಕು. ஸ்ரீ குருப்பியோ நம பரமகுருப்பியோ நம ஸ்ரீமத் தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நம ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் இது 221வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. மேன்மேலும் இது போலவே ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன். அதாவது இப்போது தசரா நடந்துகிட்டு இருக்கு, நம்முடைய சரஸ்வதி பூஜை வருகிறது. ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, அந்த வாணியை போற்றி வாதிராஜர் எழுதிய ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். என்ன, வாணி பரம கல்யாணி நமோ நமோ அப்படிங்கிற ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா சரஸ்வதி பூஜை வருதுங்கிறதுனால இதை வித்வான் ஸ்ரீ எஸ் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார். இவர் நமக்கு நிறைய பாடல்கள் பாடி கொடுத்திருக்கிறார். ஒரு என்ன சொல்கிற பன்முக திறமை கொண்ட ஒரு கலைஞர், நல்ல சங்கீத வித்வான், ஒரு நல்ல சங்கீத ஆசான், நிறைய மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார், சங்கீத பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நன்றாக வரைவார், பாடல்கள் எழுதுவார், பாடல்களுக்கு இசையமைப்பார், எல்லா விதமான இதுவும் செய்யக்கூடிய ஜோக்ஸ்லாம் எழுதுறாரு, ஜோக்ஸ்க்கு படம் போடுவார். அந்த மாதிரி முன்னாடி தெரியும் நம்மளுக்கு, பட் இந்த தடவை உங்களுக்கு ஒரு நன்மை பண்ணுறார். ஸோ அத்தகைய ஒரு அருமையான நண்பர் இவர். அவர் இந்த முறை இந்த பாடலை பாடித்தர ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு வாதிராஜரை பற்றி நிறைய முறை பார்த்து விட்டோம் இல்லையா? 1480 1600 வரை 120 ஆண்டுகள் தீர்க்க காலம் வாழ்ந்த ஒரு சன்னியாசி இவர். அதாவது தன்னுடைய 8வது வயசிலேயே சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய 120வது வயது வரை, ஒரு மனிதனுடைய தீர்க்க ஆயுள் என்பது 120 வருடங்கள்னு சொல்கிறாங்க. அந்த 120 வருடங்களும் வாழ்ந்து அப்புறம் தானாக விரும்பி பிருந்தாவனவாசராகிறார். அத்தகைய ஒரு பெரிய மகான் இவர். இவர் இந்த மத்வ சித்தாந்தத்தில் ஒரு முக்கியமான சன்னியாசி ஆவார். அதாவது பாவி சமீராம், அங்கே அடுத்த வாயு பதவிக்கு வரப்போகிற இவர் தான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அத்தகைய சிறப்பை பெற்றவர். அதே போல் நிறைய சீர்திருத்தங்களை செய்தவர். இப்போது இதில் உடுப்பிலெல்லாம் பரியாயான்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இருந்தது, அதெல்லாம் மாற்றி 2 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு மாற்றியவர். அப்புறம் நிறைய க்ஷேத்திரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் அந்த இது மாதிரி எல்லா திசையிலும் பிரயாணம் செய்து அங்கே இருக்கிற க்ஷேத்திரங்களை பார்த்து தீர்த்த பிரபந்தா அப்படிங்கிற ஒரு அருமையான நூலை தந்தவர் திரு வாதிராஜர் அவர்கள். அதே போல் கன்னடத்திலும் சம்ஸ்கிருதத்திலும் துளுவிலும் ஈவன் தமிழில் கூட அவர் புலமை பெற்றிருந்தார்னு சொல்கிறாங்க. அத்தகைய புலமை வாய்ந்தவர் இவர். இவர் இந்த மத்வ சித்தாந்தத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, வியாச கூட்டத்திலும் இருந்து கொண்டு தாச கூட்டத்திலும் இருந்து கொண்டு ஒரு கொடை அளித்தவர் இவர். அதாவது இவர் பார்த்திங்கன்னா நிறைய மத்வாச்சாரிய கிரந்தங்களை கன்னடத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார், நிறைய நூல்களை சம்ஸ்கிருதத்தில் ஏற்றிருக்கிறார். அல்லாது ஒரு தாசராக நிறைய கிருத்திகளையும் ஹயவதனா அப்படிங்கிற அங்கீகாரத்தோடு கொடுத்துருக்கார் நம்மளுக்கு. ஸோ அத்தகைய பெரிய மகான் இவர். அவர் எழுதிய இந்த பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாணி பரம கல்யாணி நமோ நமோ அப்படிங்கிற ஒரு பாடலை. இப்போது வித்வான் ஸ்ரீ தேவநாதன் அவர்கள் இந்த பாடலை பாடுவார்கள். அந்த பாடலை கேட்போம். அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போது வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். வாணி பரம கல்யாணி நமோ நமோ அஜனராணி பங்கஜபாணி வாணி பரம கல்யாணி நமோ நமோ அஜனராணி பங்கஜபாணி வாணி ಬಳಿರೆ ಬಳಿರೆ ಅಂಬೆ ಭಕ್ತ ಜನ ಸುಖದಾಂಬೆ ಸುಳಿದಾಡು ಸುಪನಿ ತಂಬೆ ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಕೊಳಗೊಳವ ಮುಖ
ಮುಕುರ ಬಿಂಬಿ ಹೊಳಗೊಳವ ಮುಖ ಮುಕುರ ಬಿಂಬೆ ಇಳೆಯೊಳಗೆ ಸರಿ ಕಾಣೆ ಇಳೆಯೊಳಗೆ ಸರಿ ಕಾಣೆ ಶಾರದಾಂಬೆ ಪುತ್ಥಳಿ ಬೊಂಬೆ ವಾಣಿ ಪರಮ ಕಲ್ಯಾಣಿ ನಮೋ ನಮೋ ಅಜನರಾಣಿ ಪಂಕಜ ಪಾಣಿ ಶರಣು ಶರಣೆಳೆ ದೇವಿ ಸ್ಮರಣೆ ಮಾತ್ರದಿ ಕಾಯ್ವೆ ಚರಣ ತಂದುಗೆಯಡಿವಿ ನಲಿ ನಲಿಸುವ ವರ್ಣಗಳ ನಿಟ್ಟು ಸುಖವೀವಿ ವರ್ಣಗಳ ನಿಟ್ಟು ಸುಖವೀವಿ ದರಯೊಳಗೆ ಹರಿನಾಕ್ಷಿನಿ ದರಯೊಳಗೆ ಹರಿನಾಕ್ಷಿನಿ ಸಲಹೆ ವಾಗ್ದೇವಿ ದರಯೊಳಗೆ ಹರಿನಾಕ್ಷಿನಿ ಸಲಹೆ ವಾಗ್ದೇವಿ ವಾಣಿ ಪರಮ ಕಲ್ಯಾಣಿ ನಮೋ ನಮೋ ಅಜನರಾಣಿ ಪಂಕಜ ಪಾಣಿ ವಾಣಿ ಜಯ ಜಯತು ಜಗನ್ಮಾತೆ ಜಗದೊಳಗೆ ಪ್ರಖ್ಯಾತೆ ಜಯ ಜಯದು ಜಗನ್ಮಾತೆ ಜಗದೊಳಗೆ ಪ್ರಖ್ಯಾತೆ ದಯ ಮಾಡುತ್ತವಳಗಿದೆ ಸತತ ಶ್ರೀ ಜಯ ಜಯದು ಜಗನ್ಮಾತೆ ಜಗದೊಳಗೆ ಪ್ರಖ್ಯಾತೆ ದಯ ಮಾಡುತ್ತವಳಗಿದೆ ಸತತ ಶ್ರೀ ಹಯವದನ ಪದಗೆ ಹಯವದನ ಪದಗೆ ಪ್ರೀತ ಇಳೆಯೊಳಗೆ ಹಯವದನ ಪದಕ್ಕೆ ಪ್ರೀತ ಇಳೆಯೊಳಗೆ ನಯದಿಗೆಲಿ ಸೆಲ್ನ ನಯದಿಗೆಲಿ ಸೆಲ್ನ ಮಾತೆ ವಿಧಿ ಕಾಂತೆ ವಾಣಿ ಪರಮ ಕಲ್ಯಾಣಿ ನಮೋ ನಮೋ ಅಜನರಾಣಿ ಪಂಕಜ ಪಾಣಿ ವಾಣಿ பரம கல்யாணி. ஸோ எப்பொழுதும் போல நமது திரு தேவநாதன் சார் அவர்கள் வந்து இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம். வாணி பரம கல்யாணி நமோ நமோ அஜனராணி பங்கஜபாணி. அந்த சரஸ்வதியை வர்ணிக்கிறார். அந்த சரஸ்வதிக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறார். வாணி பரம கல்யாணி, வாணியே சரஸ்வதியே பரம கல்யாணத்தை தரக்கூடியவளே, உன்னை நான் வணங்குகிறேன், உனக்கு என்னுடைய வணக்கங்கள், நமோ நமோ அப்படின்னு சொல்லிட்டு அஜனராணி, அந்த பிரம்மன் இருக்கிறவனுடைய அவனுடைய ராணியே, பங்கஜ பாணி கையிலே தாமரையை ஏந்தியவளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதியை இவர் புகழ்கிறார். இதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். இப்போது பாட்டோட சரணத்துக்கு போவோம். பளிரே பளிரே அம்பே பக்தஜன சுகதம்பே. பளிரே பளிரேன்னாக்கா பலே பலேன்னு சொல்கிறோம் இல்லையா, சிறப்பு சிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் இது பளிரே பளிரே அம்பே, அம்பா மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தாயை விழித்து சொல்கிறார். சொல்லிட்டு பக்தஜன சுகத அம்பே, பக்த ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாள் அப்படின்னு சொல்கிறார். பக்தஜன சுகதம்பே சுளிதாடு சுப நிதம்பே. அதாவது நிதம்பே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களை நார்மலாக வர்ணிப்பார்கள். நிதம்பினி அப்படிம்பாங்க. அதாவது குறுகிய இடையை உடையவர் அப்படின்னு, அழகான சிறப்பான ஒரு இடையை உடைய ஒரு பெண்மணிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் குறிக்கக்கூடியது. சுளிதாடு, என்னை சுற்றியே நீ எப்பவுமே இருந்து கொண்டிரு, எங்கேயும் போகாது, என் சுற்றிலுமே போயிட்டு வந்து கொண்டிருக்கு. ஏன்னா நீ வந்து கல்விக்கு அதிபதி, ஞானத்தின் அதிபதி, எனக்கு வந்து ஞானம் வேணும், நீ என்னை சுற்றி இருந்த சுளிதாடுனா சுத்தமுத்தம் இப்படிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கு. யாரு நீ? சுபநிதம்பே, நல்ல சுபமான அழகான இடையை
கொண்டிருக்கின்ற சரஸ்வதியே, அம்மா ನಿಮ್ಮ ಹೊಳೆ ಹೊಳೆವ முக முகுர பிம்பே, அதாவது உங்களுடைய மூக்கிலே அந்த சரஸ்வதி அணிந்திருக்கிற முகத்திலே இருக்கிற மூக்கிலே இருக்கிற அந்த மூக்குத்தி இருக்கிறது இல்லையா, அது அப்படி பளபளான்னு மின்னிக்கிட்டு இருக்கான். அதில் அவருடைய பிம்பமே தெரிகிறதாம். அதான் சொல்றார், அம்மா ನಿಮ್ಮ ಹೊಳೆ ಹೊಳೆವ முக முகுர பிம்பே, முக்குரானா மூக்குத்தி. ஸோ அதிலே உங்களுடைய பிம்பமே தெரியக்கூடிய அளவுக்கு பளபளவென்று இருக்கின்ற மூக்குத்தியை அணிந்து கொண்டிருக்கின்ற, அழகான மூக்குத்தியை அணிந்து கொண்டிருக்கின்ற வாணியே, இளைய உலகே சரிகானே சாரதம்பே, இந்த உலகத்திலே உனக்கு நிகரானவர் யாரும் என்னால் பார்க்க முடியவில்லை. அத்தகைய நிகரற்றவள் நீ. புத்தொளி பொம்பே, புத்தொளினாலும் பொம்பேனாலும் ஒன்று தான், ஒரு அழகிய பொம்மையை போன்றவளே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ಶರಣು ಶರಣலே தேவி ஸ்மரண மாத்திரதி காய்வே, எலே தேவி அப்படின்றார். அதாவது விழிக்கிறார், அவர் அழைக்கிறார், எலே தேவி. ஷரணு ஷரணு எலே தேவி, உனக்கு நான் அடிப்பணிகிறேன், உன்னை நான் சரணடைகிறேன். எலே தேவியே, உன்னை நான் சரணடைகிறேன். ஸ்மரண மாத்திரதி காய்வே, உன்னை நான் நினைத்தாலே போதும், நீ என்னை காப்பாய் என்று எனக்கு தெரியும். அதனால் என்ன செய்கிறேன் உனக்கு, இளைய தேவியே உனக்கு நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரணத அந்துகைய டிவி, சரணனா கால்கள், அந்துகைன்னா சலங்கை, சரணத அந்துகைய டிவி, அதாவது அழகான சலங்கையை கால்களை அழித்து கொண்டிருக்கின்ற தேவியே, நளிநளிசுவ ஆபரணங்களினிட்டு சுகவீவி, பளபளவென்று ஒழுந்து கொண்டிருக்கின்ற ஆபரணங்களை அணிந்து கொண்டு எங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தாயே, நளிநளிசுவ ஆபரணಗಳ ನಿಟ್ಟು அப்படி படிக்கணும். சுகவீவி தரையொலகே, இந்த உலகத்திலே ஹரிநாட்சி நீ சலகே வாக்தேவி, நீ என்ன பண்ணோம், நீ யாரு, இந்த உலகத்திலேயே நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நீ யாரு, வாக்தேவி, எத்தகைய கண்களை உடையவள், ஹரிநாட்சி, அந்த மானை போன்ற, இந்த மானுக்கு அந்த முருண்டா கண்கள்னு சொல்லுவாங்களே, அழகான கண்கள் மானுக்கு, அது போல ஹரிநாட்சினா மான்களை போல கண்களை உடையவளே அர்த்தம். உடையவளே வாக்தேவியே, வாக் அபிமானி இவள் தான் இல்லையா. நீ என்ன பண்ற, உன்னுடைய அழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டு எங்களுக்கு என்ன சுகத்தை தரப்போகிறாய் இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதியை போற்றி புகழ்கிறார். இப்போ பாடலுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருவோம். ஜயத்து ஜயத்து ஜெகன்மாத்தே ஜகதோலக பிரக்யாத்தே, உனக்கு ஜெயமாகட்டும், என்னுடைய இந்த உலகத்தின் தாயாக விழுந்து கொண்டிருக்கின்ற சரஸ்வதியே உனக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜகதோலக பிரக்யாத்தே, இந்த உலகத்திலேயே நீ யாரு, பிரசித்தி பெற்றவள் இல்லையா, கல்விக்கு அதிபதி என்று பிரசித்தி பெற்றவள் நீ. தயமாடு தவள கீதே சதத, எனக்கு இந்த உலகத்திலே நல்ல பாடல்களை எழுதும் வன்மையை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருமாண்டார். ஏன்னா அது பாடல்கள் எழுதணும்னா அதுக்கு சரஸ்வதியுடைய அருள் இருக்கணும். அதுதான் தயமாடு, எனக்கு அதை தயசை தவள கீதே சதத, எப்பொழுதுமே இந்த உலகத்திலே பாடல்களை எழுதக்கூடிய ஒரு திறமையை எனக்கு அருளம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ரீ ஹயவதன பதகே பிரீத்தே, ஸ்ரீ ஹயவதன பதக பிரீத்தே, அந்த ஹயவதன் இருக்கிறனால இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ஹயவதன் இருக்கிறனாலே ஐகிரீவமூர்த்தி அவனுடைய பாதங்களை எப்பொழுதுமே பிரியமாக வணங்கி கொண்டிருக்கின்ற சரஸ்வதியே, இளையவழகே, இந்த உலகத்திலே நயதி கெளிசென்ன மாத்தே, என்னை எனக்கு வெற்றி பெறுமாறு செய், எனக்கு வெற்றிகள் கிட்டுமாறு செய்யம்மா. மாதே, என்னுடைய தாயே. விதிகாண்டே, என்னுடைய விதியை எழுதக்கூடியவளே, ஒருடைய விதியை நிர்ணயிக்கக்கூடியவளே. இதுவும் பெண் தெய்வங்களுக்கு நார்மலாக சொல்லக்கூடிய இந்த ஒரு அடைச்சொல். விதிகாந்தே அப்படின்னா விதியை நிர்ணயிக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு பாடலுடைய அர்த்தம். நாமும் இந்த சரஸ்வதி பூஜை என்று நமது வாதிராஜர் எழுதிய இந்த பாடலை பாடி அந்த சரஸ்வதியின் அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி. ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.